வணக்கம் நண்பர்களே. 9th ஸ்டாண்டர்ட் 2வது யூனிட் மெய்யெண்கள் அப்படிங்கிற யூனிட்டில் வரக்கூடிய கொஷின்ஸையும் அது சம்மந்தமான விஷயங்களையும் தான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த மெய்யெண்கள்ன்ற டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டெட்டு டிஆர்பி ஆனாலும் கண்டிப்பாக அவங்க 1 இல்லைனா 2 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளையும் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அல்வாரிஷ்மி அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷனுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக கணக்கீட்டில் மக்களுக்கு எது தேவையாக உள்ளது என கருதும் பொழுது அதை நான் எப்பொழுதும் ஒரு எண்ணாகவே கண்டறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதை யார் சொன்னது அப்படிங்கிறத நமக்கு டெட்லேயோ இல்லை டிஆர்பிலையோ கேட்கும்போது கேட்கலாம். இதில் அவங்க விகிதமுறை எண்களை தான் விகிதமுறை எண்கள், விகிதமுறா எண்கள், முருடுகள் அப்படிங்கிற 3 டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இது எல்லாத்துலேருந்துமே அவங்க டெட்டில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எண்களுடைய பேசிக் கான்செப்ட் எல்லாமே நம்ம முன்னாடி ஒரு வீடியோவாக சொல்லியிருக்கோம். இயல் எண்கள், முழு எண்கள் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஆர்டர் படி சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம இதில் விகிதமுறை எண்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். விகிதமுறை எண்கள் இங்கிலீஷில் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விகிதமுறை எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இரு முழுக்களின் பின்ன வடிவத்தின் ஈவு தான் நம்ம விகிதமுறை எண் அப்படின்னு சொல்கிறோம். இதை பூஜ்ஜியத்தால் வகுத்தலை மட்டும் தவிர்க்க வேண்டும். அதாவது P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதக்கூடிய நம்பர்ஸ் இல்லை A/B அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா விகிதமுறை எண்ணுன்னு சொல்லுவோம். டெட்டோ இல்லை டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க இதையே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இரு முழுக்களின் பின்ன வடிவத்தின் ஈவு டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா விகிதமுறை எண்கள் எனப்படும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்கூடிய முடிவு, அதாவது P/Q R/S அப்படிங்கிறது 2 விகிதமுறை எண்கள். இதில் இந்த ஃபஸ்ட் நம்பர் 2வது நம்பரை விட சின்னது. P/Qங்கிறது R/S விட சின்னதாக இருந்துச்சுன்னா P+R/Q+S மேலே இருக்கிற 2 நம்பர் பை கீழே இருக்கிற 2 நம்பர் எடுத்து ப்ளஸ் பண்ணுறப்ப வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக அதுவும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரு விகிதமுறை எண்ணாக தான் இருக்கும். அதே நேரம் அது எப்படி அமையும் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கும் நடுவில் அமையும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாமே, 1/4 1/2 இப்படின்னு 2 நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 1/4ங்கிறது 1/2 விட கம்மி தான். இந்த மேலே இருக்கிற 2த்தையும் ஆட் பண்ணுறோம். 1 + 1 2 பை கீழே இருக்கிற 2த்தையும் ஆட் பண்ணுறோம். 4 + 2 6 அதாவது 1/3. இந்த 1/3ங்கிறது கண்டிப்பாக எதுக்கு நடுவில் அமையும் அப்படின்னா இந்த 1/4க்கும் 1/2க்கும் நடுவில் தான் அமையும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து அவங்க சொல்லக்கூடியது. அவங்க அதை PQRSன்னு எடுத்திருக்காங்க. நான் இங்கே உங்களுக்கு நம்பர்ஸாக வச்சு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறதையும் அவங்க இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரு முழுக்களை விகிதமாக எழுத இயலாத எண்களை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா விகிதமுறா எண்கள். இரு முழுக்களை விகிதமாக எழுத முடியுது அப்படின்னா அதோட ஈவ விகிதமுறை எண்கள்னு சொல்லுவோம். அப்படி முழுக்களாக விகிதமாக எழுத முடியல அப்படின்னா அதை நம்ம விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். விகிதமுறா எண்களுக்கான எடுத்துக்காட்டுகள் ரொம்ப முக்கியம். இந்த எடுத்துக்காட்டுகள் இருந்து அவங்க டெட்டில் 2-3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்லேயும் ஒரு முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் என்ன கொஸ்டின்றதை சொல்கிறேன். √2 தவிர அதை போன்ற எண்ணற்ற விகிதமுறா எண்களை உருவாக்கலாம். அதாவது என்னென்னா √2, √5, √7, 2 √3 இதெல்லாமே இரேஷனல் நம்பர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிறது ஒரு வட்டத்தோட சுற்றளவுக்கும் அதன் விட்டத்திற்கும் உள்ள விகிதம். இதையே ஒரு தனி கேள்வியாக கேட்பாங்க. வட்டத்தின் சுற்றளவிற்கும் அதன் விட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் தான் என்னதுன்னா பை. அந்த பைங்கிறதும் என்னது தான் அப்படின்னா ஒரு விகிதமுறா எண்ணு தான். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆய்லரின் எண் அப்படின்னு சொல்லுவோம். ஆய்லரின் எண் அப்படிங்கிறத என்ன குறிப்பிடுவோம்னா இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஈங்கிறது ஆய்லரின் எண். இதுவும் கூட என்னது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விகிதமுறா எண்ணு தான். அடுத்தது தங்க விகிதம் என்பது தங்க சராசரி அல்லது தங்க பிரிவு எனவும் அழைக்கப்படுகிறது. அந்த தங்க விகிதம் அப்படிங்கிறது தங்க விகிதம் அல்லாட்டி தங்க சராசரி தங்க பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு விகிதமுறா எண் தான். அப்படின்னா என்னங்கிறது கீழே பார்க்க போகிறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஐங்கோணம், ஐங்கரம், தசமகோணம், பன்னிருமுகி போன்ற எளிய வடிவியல் தூரங்களின் விகிதங்களை கணக்கிட தடுமாறும் போது எது பயன்படுது அப்படின்னா இந்த தங்க விகிதம் தான் பயன்படுது. இந்த தங்க விகிதமும் என்னது தான் ஒரு விகிதமுறா எண் தான். கீழே அவங்க 2-3 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது விகிதமுறா எண் கிடையாது, இல்லை எது விகிதமுறா எண் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்ததாக மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தங்க விகிதம். இதை பயன்படுத்தி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தங்க விகிதம் அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்ட்டு. தங்க விகிதம் அப்படிங்கிறது 1:1.6 1:1.6 அப்படிங்கிறது தான் தங்க விகிதம். இது கலை மற்றும் கட்டடக்கலையில் சிறந்த ஒரு அற்புதமான விகிதமாக பயன்படுத்தப்படுது. இதையும் கேள்வியாக கேட்பாங்க. கலை மற்றும் கட்டடக்கலையில் சிறந்த அற்புத விகிதமாக போற்றப்படுவது எதுன்னா தங்க விகிதம். அதாவது அதோட விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. A+B நீளம் இருக்கிற ஒரு கோடு துண்டை 2 துண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த A+Bக்கும் Aவுக்கும் இடையே இருக்கிற விகிதம் தான் தங்க விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1:1.6 மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது இதையும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. விகித சமமாக எழுதும்போது A+B/A = A/B அப்படிங்கிறதும், அதாவது இதில் ஏங்கிறது A+B மற்றும் பியோட
வடிவியல் சராசரின்னுவாங்க. நீங்கள் தங்க சராசரிக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 1:1.6 அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்ததாக விகிதமுறு எண்களுடைய தசம வடிவம், டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா 7/8. இப்போ 7 8ஆல் வகுத்துட்டு வரோம் அப்படின்னா, இப்போ 7 இந்த மாதிரி கூட வகுத்து பார்க்கலாம். 8ஆல் வகுத்துட்டே வரோம்னா 0.875 வரைக்கும் வரும். கடைசியாக மீதி என்ன வந்துடும்னா 0 வந்துடும். 21 25 வகுக்கிறீங்கன்னா அதே மாதிரி 0.84 ஈவு வரும். மீதி என்ன வந்துடும்னா 0 வந்துடும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 7 8ஆல் வகுக்கும் போதும் சரி, 21 25 வகுக்கும் போதும் ஆன்சர் ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தோட நின்றும். விகிதமுறு எண்களுக்கானது. சரிங்களா? சில நேரம் முடியாமையும் போயிட்டுருக்கும். இதில் ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இந்த 2 நம்பர் பார்த்தோம் இல்லையா? இதில் இந்த வகுத்தல் செயலானது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தசம வடிவில் முடிவுறும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முடிவுறு தசம எண்கள். வகுத்துட்டே வரும்போது ஸ்டேஜில் முடிஞ்சிச்சுன்னா அதை முடிவுறு தசம எண்கள்னு சொல்லுவோம். கீழே 2 உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 11ஆல் வகுக்கிறோன்னா மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே பாருங்களேன், 0. இங்கே 40ன்னு சேர்த்துக்கிறோன்னா 11 33, மீதி 7. 0 சேர்க்குறோன்னா 6 11 66, மீதி 4. 0 சேர்க்குறோம், மறுபடியும் என்ன கிடைக்கும்? 11 33, மீதி 7. மறுபடியும் 0 சேர்த்தோன்னா 6 11 66 இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அப்போது 0.363636 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அப்படி ரிப்பீட் ஆகிற டிஜிட்டுக்கு மேலே என்ன போட்டுப்போம் அப்படின்னா, இதை போட்டிருக்காங்க பாருங்கள், பார். இது முடியாமல் போய்கிட்டே இருக்கும். ஆனால் வந்த நம்பரே ரிப்பீட் ஆகும். உதாரணத்துக்கு 11:75 வகுத்து பார்த்தீங்கன்னா 1 4, அடுத்து 6 6 6 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அந்த 6 போட்டு மேலே ஒரு பார் போட்டுருவாங்க. ஸோ வந்த நம்பரே திரும்பி வந்துகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா முடிவுறா சுழல் தசம எண். முடியாமல் போயிட்டுருக்கும். தசம விரிவானது முடிவு பெறவில்லை. மீதி வரும் எண்கள் மீண்டும் மீண்டும் வரும். இவ்வாறு முடிவுறாத ஆனால் சுழல் தன்மை உள்ள எண்கள் கிடைக்கின்றன. ஸோ விகிதமுறு எண்ணுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் முடியவும் செஞ்சிடும். இல்லாட்டி என்னவாகும் அப்படின்னா வந்த நம்பரே திரும்பி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். முடிவுறு தசம எண்ணாகவும் இருக்கும், முடிவுறா சுழல் தசம எண்ணாகவும் இருக்கும். இப்படி இருக்கிற ரெண்டுமே நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விகிதமுறு எண் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எனவே ஒரு விகிதமுறு எண்ணானது முடிவுறும் தசம விரிவாகவோ முடிவுறா சுழல் தசம விரிவாகவோ இருக்கும். எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஓர் எண்ணின் தசம விரிவானது, இதையே மாற்றி சொல்கிறோம் அப்படின்னா, ஓர் எண்ணின் தசம விரிவானது முடிவுற்றோ அல்லது முடிவுறா சுழல் தன்மையுடையதாக இருந்தால் அவ்வெண் விகிதமுறு எண் எனப்படும். டெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது. டெட்டு டிஆர்பிலாம் அவங்க இந்த மாதிரி தான் லைனை கொடுத்துட்டு கொஷினாக கேட்குறாங்க. சரிங்களா? அந்த எண் என்னன்னு சொல்லுவோன்னா விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக தசமங்களின் கால முறைமை, இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இயலெண்களின் தலைகீழிகள் விகிதமுறு எண்கள். இயலெண்களை தலைகீழாக எழுதுறீங்கன்னா கிடைக்கிற நம்பர். உதாரணத்துக்கு 3/1ன்றது இயலெண். தலைகீழாக எழுதணுன்னா 1/3. 1/3ங்கிறது விகிதமுறு எண். ஸோ இயலெண்களுடைய தலைகீழ்கள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த கால முறைமை அப்படிங்கிறத கொஷினாக கேட்பாங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25/7 கொடுத்துட்டு 25/7 கால முறைமை அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்னென்னா 25 7ஆல் வகுத்து பார்க்கணும். எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் கால முறைமை. பார்த்தீங்கன்னா 3 7 21 வந்துடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 5 7 1 4 2 8ங்கிறது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எத்தனை நம்பர் செஞ்சிங்கனாலும். ஸோ எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னா 6 நம்பர் ரிப்பீட் ஆகுது. அப்போ இதோட கால முறைமை 6. அதே மாதிரி 27 110ஆல் வகுத்து பார்த்தோம் அப்படின்னா 0.245. இதில் இந்த 4 5ங்கிற நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதோட கால முறைமை 2. எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் நம்ம கால முறைமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு 5 டைப்பாக பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு டைப் தான் இப்போ பார்த்தது. இப்போ பார்த்தது மட்டும் ஒரு வாட்டி சின்னதாக ரீகால் பண்ணிடலாம் பாருங்கள். இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மெய்யெண்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் அல்வாரிஷ்மி அப்படிங்கிற மேத்தமெட்டிக்ஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோட ஆரம்பித்தோம். அதில் ஃபஸ்ட்டு விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். 2 நம்பருக்கு நடுவில் இருக்கிற எண் எப்படி இருக்குன்றதையும், விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் சொன்னோம். அதில் ரொம்ப முக்கியமானது பை இ, அந்த தங்க விகிதம் 1:1.6ங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். அடுத்ததாக விகிதமுறு எண்களுடைய தசம வடிவம் எப்படி இருக்கும், அதோட 2 டைப் பார்த்துருந்தோம். முடிவுறா சுழல் தசம எண் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அடுத்ததாக தசமங்களுடைய கால முறைமைங்கிறது எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அது அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் டைப் 1ல் பார்த்துருக்கோம். அடுத்தது டைப் 2ல் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை யூஸ் பண்ணி அவங்க டிஎன்பிஎஸ்சிலையும் கொஷின் கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கொஷின் கேட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.